ஹாய் ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? நானும் சூப்பரா இருக்கிறேன். நீங்களும் சூப்பரா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே வரப்போறது எல்லாமே பண்டிகை நாட்களா இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எல்லாம் வரப்போகுது. ஸோ அதுக்காக தான் நான் ஜுவல்லரிஸ் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கிறேன். பேசிக்கா நம்ம எந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் ஆன்லைன்ல எப்படி இருக்குமோ அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதுக்காக தான் ஒன் பை ஒன்னா நான் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து ஜுவல்லரிஸ் வந்து ரிவ்யூ பார்க்கலாம். எந்த மாதிரி குவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். எது நல்லா இருக்கு எது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கா சொல்லிடுறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜுவல்லரி வந்து ஹைலி ரெக்கமெண்டட் ஜுவல்லரி தான். நிஜமாவே சொல்றேன், எக்ஸலண்ட் குவாலிட்டியில வந்திருக்கு. இந்த மாதிரி டிசைன் நம்ம கோல்டுல கூட செஞ்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு யூனிக்கா இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கு. பிக்சர்ல பார்த்ததை விட நேர்ல பாக்குறதுக்கு இன்னும் அழகா தெரியுது. டிசைன் வந்து எக்ஸலண்டா இருக்கு. குவாலிட்டி கூட எக்ஸலண்டா இருக்கு. இது 1 கிராம் கோல்டு மாதிரி தான். சோ நீங்க கோல்டன் சொன்னாலும் எல்லாரும் நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இதுல வந்து நெக் செட், ஹாரம், கம்மல் வரும். மூணுமே எக்ஸலண்டா இருக்கு. ஆனா இதுல ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரே ஊக்கு கொடுத்தாங்க. பின்னாடி மாற்றுறதுக்கு ஒன்னுத்துக்கு ஊக்கே கொடுக்கல. அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. மத்தபடி எக்ஸலண்டா இருக்கு. எனக்கு தான் அப்படி வந்துச்சு, உங்களுக்கு அப்படிதான் வரணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு ஊக்ஸ் வச்சு கூட அனுப்பலாம். பட் எனக்கு இப்படிதான் வந்துச்சு அப்படின்னு சொல்றேன். ஆனா குவாலிட்டி மட்டும் மாறாது இல்லையா? சோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஜுவல்லரி வாங்கிக்கலாம். சிம்பிளா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நெக் செட் மட்டும் போட்டா போதும். இல்ல கிராண்டா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெண்டுமே போட்டுக்கினீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஹாரமா கொடுத்திருக்கிறாங்க இல்லையா, அது நீங்க வட்டியானமாவும் போட்டுக்கலாம். எக்ஸலண்டா இருக்கு. வட்டியானமா போடுறப்போ பக்கத்துல உங்களுக்கு வீடியோ ரன் பண்ற பாருங்க, செம்மையா இருக்கு. சாரி மேல வேர் பண்றப்போ இதே நெக் செட்டுக்கு தான் நம்ம ஹாரமும் பேர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. எந்த நெக் செட்டுக்கு போட்டாலும் சூட் ஆகுது. செம்மையா இருக்கு ப்ராடக்ட். இந்த அளவுக்கு கிராண்டான ப்ராடக்ட் கொடுத்துட்டு கம்மல் ரொம்ப குட்டியா கொடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் பெருசா கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ரொம்ப குட்டி கம்மல், டெய்லி யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப குட்டி கம்மல். ஸோ அதொன்னும் இன்னொரு டிசப்பாயின்மெண்ட். பட் அது கூட எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. டிசைன் சூப்பரா இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்து பார்க்க போற ஜுவல்லரி வந்து வரப்போறது வரலட்சுமி விரதம் இல்லையா? சோ இந்த ஜுவல்லரி வந்து அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இது நீங்க சாமிக்கு போட்டுக்கலாம், இல்ல நீங்க கூட வேர் பண்ணிக்கலாம். இதுல வந்து லக்ஷ்மி பெண்டன்ட் இருக்கும். குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கு. நிஜமாவே இதோட பிரைஸ் வந்து 466 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து அதோட பிரைஸ் கேட்டீங்கன்னா செம்ம ஷாக் ஆயிடுவீங்க. அதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் 419 ருபீஸ்க்கே வாங்கினேன். ஃபர்ஸ்ட் காமிச்சது. இதோட பிரைஸ் வந்து 466 ருபீஸ்க்கு வாங்கினேன். ரெண்டுமே வர்த்தனே எனக்கு தோணுச்சு. கம்மல் கூட எக்ஸலண்ட் குவாலிட்டியில கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப வெயிட்டா இருக்கு இந்த ப்ராடக்ட். பார்த்த உடனே என்னடா இது இவ்வளோ வெயிட்டா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கு. குவாலிட்டி வைஸ் எக்ஸலண்டா இருக்கு. நிஜமாவே இது கூட நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம். இதுல டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கே ஒண்ணுமே இல்ல. ஒன்னே ஒண்ணு, செயின் கொடுக்காம கயிறு கொடுத்திருக்கிறாங்க. அது நீங்க சைனா கொடுத்திருந்தா இன்னும் ஹாப்பியா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. சைனா கொடுத்திருந்தா அது கோல்டன் கூட சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. கயிறு கொடுத்ததுனால கோல்டு கிடையாது அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. பேசிக்கா எனக்கு செயின் கொடுத்தாவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக சொல்றேன். நெக்ஸ்ட் பாக்குற ப்ராடக்ட் எக்ஸலண்ட் அமேசிங்கா இருக்கு. நிஜமாவே பிக்சர்ல எப்படி பார்த்தனோ ஆஸ் இட் இஸ் அப்படியே ரிசீவ் ஆயிடுச்சு. கொஞ்சம் யூனிக்கா தெரியுது இல்லையா நம்மளுக்கு இந்த டிசைன்? ஸோ அதுக்காக தான் ஆர்டர் பண்ணேன். செம்மையா இருக்கு. நிஜமாவே இது நான் 449 ருபீஸ்க்கு வாங்கினேன். ரீசெண்டா இப்போ ரொம்பவே கம்மியா இருக்கு பிரைஸ் எல்லாமே. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ பாக்குறதா இருந்தா, ஐ மீன் ஜூலை 19th 20th இந்த வீடியோ பாக்குறதா இருந்தா கண்டிப்பா நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஆஃபர் நடந்துட்டு இருக்கு 70% வரைக்கும். சோ நீங்க இது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட பிரைஸ் டிராப் ஆகலாம். சோ அதுக்காக தான் சொல்றேன். இந்த ப்ராடக்ட் கூட நீங்க கண்ணு மூடிட்டு வாங்கிடலாம். எக்ஸலண்ட் குவாலிட்டியில வந்திருக்கு. டிசைன் பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கொடுத்திருக்கிற கம்மல் கூட எக்ஸலண்டா இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போற நெக் செட் வந்து இது ட்ரெஸ்க்கும் வேர் பண்ணிக்கலாம், சாரிக்கும் வேர் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 525 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். கொஞ்சம் பிரைஸ் ஜாஸ்தியா தோணுதா? பட் இது வந்து 1 கிராம் கோல்டு. சோ அதுக்காக தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. பட் எனக்கு இந்த பிரைஸ் ஓகே தான் அப்படின்னு தோணுச்சு. வெளியில வாங்கணும்னா மினிமம் 800 வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன் குவாலிட்டி கிடைக்கும். பட் இதுல
சூப்பரா குடுத்திருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. கம்மல் கூட ரொம்ப கியூட்டா இருக்கு. ரொம்ப பெருசா இல்லாம, ரொம்ப குட்டியா இல்லாம, ரொம்ப கியூட்டா குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நெக் செட் பாருங்க, குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கு. ஒயிட் அண்ட் பிங்க் ஸ்டோன்ஸ் இருக்கும். செம்மையா இருக்கு. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போற ப்ராடக்ட் இது வரைக்கும் யாருமே ரிவ்யூ கொடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு யூனிக்கா இருக்கு. இது வரைக்கும் நான் யாரும் ரிவ்யூ கொடுத்து நான் பார்க்கல. செம்மையா இருக்கு. டபுள் லேயர்ல இருக்கும். நெக் செட் மட்டும்தான், கம்மல் மட்டும்தான், ஹாரம் அந்த மாதிரி எல்லாம் வராது. இதோட பிரைஸ் கேட்டீங்கன்னா ஜஸ்ட் வாவ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஜஸ்ட் 325 ருபீஸ்க்கே நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். எனக்கு செம்ம வர்த் அப்படின்னு தோணிச்சு. மேட் பினிஷிங்ல கொடுத்திருக்கிறாங்க ஜுவல்லரி. செம்மையா இருக்கு. கோல்டு மாதிரியே இருக்கு. பின்னாடி அந்த கயிறு மட்டும் கொடுக்காம இருந்திருந்தா இன்னும் கோல்டு அப்படின்னு தான் நம்புவாங்க. அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. டிசைன் வந்து ரொம்ப யூனிக்கா தெரிஞ்சிச்சு. அதுலவும் பாட்டில் கிரீன்ல ஸ்டோன்ஸ் கொடுத்தது இன்னும் ஹைலைட் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது எந்த சாரிக்கு வேணும்னாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அதுக்கப்புறம் கம்மல் பாருங்க, ரொம்ப கியூட்டா கொடுத்திருக்காங்க. மேல கொடுத்திருக்கிற டிசைன் வந்து லட்சுமி கட்டாட்சம். அதுக்கப்புறம் புட்டிஸ் எல்லாம் நார்மல் தான். அதுலவும் ஸ்டோன்ஸ் வந்து பாட்டில் கிரீன்ல ஹேங்கிங்காக பீட்ஸ் கொடுத்திருக்காங்க. செம்மையா இருக்கு. இந்த ரெண்டு போட்டா போதும் சாரிக்கு எக்ஸலண்டா தெரிவிங்க. ஸோ இது வந்து ஹைலி ரெக்கமெண்டட் தான் நான் சொல்வேன். ஏன்னா எக்ஸலண்டா இருக்கு. நிஜமாவே செம வர்த்தன்னு தோணுது. அந்த அளவுக்கு நீட் பினிஷிங் கொடுத்திருக்காங்க. எக்ஸலண்ட் குவாலிட்டியில இருக்கு. இந்த மாதிரி டிசைன் நம்மளுக்கு வெளியில கிடைக்குமா? கிடைச்சாலும் இந்த அளவுக்கு கம்மியான பிரைஸ்க்கு கிடைக்குமா அப்படின்னு இருக்கு. ஸோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்க போற ப்ராடக்ட் வந்து என்னடா இது, ஜுவல்லரி ஆர்டர் பண்ணா கிளிப்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு தோண வச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அது ஸ்பெஷல் கிஃப்டா. ஸோ அதுக்காக அது பக்கத்துல வச்சுட்டு ஜுவல்லரி காமிக்கிறேன். டிசைன் பாருங்க, செம்மையா இருக்கு டிசைன். இந்த டிசைன் பார்த்து தான் நான் ஆர்டர் பண்ணேன். எக்ஸலண்டா இருக்கும். சாரி மேல இந்த அளவுக்கு கிராண்டா வேர் பண்ணோம்னா செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் எல்லாமே நான் நினைச்ச மாதிரியே வந்துச்சு. பட் குவாலிட்டி சுத்தமா நல்லா இல்லை. ரொம்ப ரொம்ப லோ குவாலிட்டியில கொடுத்திருக்கிறாங்க. எதுக்கு இப்படி அமிச்சாங்க அப்படின்னு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு டிசைன். கம்மல் டிசைன் கூட எக்ஸலண்டா இருக்கு. ரொம்ப யூனிக்கா இருக்கு. பட் குவாலிட்டியே நல்லா இல்லை. குவாலிட்டி நல்லா இருந்தா தானே நம்ம யூஸ் பண்றதுக்கு. ஸோ இது குவாலிட்டி வந்து சுத்தமா நல்லா இல்லை. இது வேண்டாம் அப்படின்னு தோணுது. பட் டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஒரு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் வேணாம் ரொம்ப லோ குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு தோணுது. ஸோ இது வந்து ரொம்ப லோ குவாலிட்டியா தான் இருக்கு. வேண்டாம், விட்டுடுங்க. நெக்ஸ்ட் பாத்துக்கலாம். இதே மாதிரி டிசைன்ல வேற ஏதாச்சும் வந்துச்சுன்னா அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட் வந்து வாங்காதீங்க. எனக்கு தோன்றது நான் சொல்றேன். ஆனா லிங்க் கொடுக்குறேன். யாருக்காச்சும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்கி வச்சுக்கலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அந்த ஜுவல்லரி. அதுக்கப்புறம் கம்மல் பார்க்கலாம். இது வரைக்கும் நெக் செட் பார்த்துட்டோம் இல்லையா? இனிமே பார்க்க போறது கம்மல், மாட்டல் தான் சொல்லுவீங்க, சாரி, ஹியர் செயின், இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் பார்க்கலாம். இந்த கம்மல் பாருங்க, ரொம்ப யூனிக்கா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி யார்கிட்டயும் பார்த்தது கிடையாது. ஸோ பார்த்த உடனே ஆர்டர் பண்ணிட்டேன். ஆனா கம்மல் இப்பவே போட்டு காமிக்க மாட்டேன். மாட்டல் எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இது வந்து ஸ்டோன்ஸ் ஹியர் செயின். இது ஸ்ட்ரைட்டா வரும். குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கு. ஒயிட், பிங்க், கிரீன் ஸ்டோன்ஸ் இருக்கும். செம்மையா இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து சைடு மாட்டல். இது கூட செம்மையா இருக்கு. குவாலிட்டி கோல்டு மாதிரியே இருக்கு. ரெண்டு சைடு மாட்டல் வாங்கியிருக்கிறேன். இது வந்து டிசைன் நல்லா இருக்கு. பட் குவாலிட்டி நல்லா இல்ல. இது வந்து டிசைனும் நல்லா இருக்கு, குவாலிட்டியும் நல்லா இருக்கு. இப்போ வந்து நான் சைடா மாற்ற மாட்டல் வந்து வேண்டாம். ஏன்னா அது குவாலிட்டி நல்லா இல்ல. ரொம்ப லோ குவாலிட்டியா இருக்கு. பட் டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, ஒரு முறை போட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிக்கிறேன். நிஜமாவே சைடு மாட்டல் டிசைன் நல்லா இருக்குப்பா. ஆனா குவாலிட்டி நல்லா இல்ல. பட் ஸ்ட்ரைட் மாட்டல் கம்மல் வந்து குவாலிட்டி எக்ஸலண்டா இருக்கு. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கம்மல் ஸ்ட்ரைட் ஹியர் செயின் வாங்கிக்கோங்க. பட் சைடு ஹியர் செயின் வந்து வேண்டாம். அதுக்கப்புறம் இன்னொரு கம்மலுக்கு போட்டு காமிக்கிற பாருங்க, அந்த சைடு ஹியர் செயின் வாங்கிக்கோங்க. அது செம்மையா இருக்கு. குவாலிட்டியும் சரி, டிசைனும் சரி. இது வந்து வேண்டாம் அப்படின்னு தோணுது. பட் ஸ்ட்ரைட் மாட்டல் வந்து கோல்டு மாதிரியே இருக்கு. கம்மல் வந்து நான் ஜஸ்ட் 274 ருபீஸ்க்கு வாங்கினா வர்த்துதா அப்படின்னு தோணுது. சைடு மாட்டல் வந்து ரெண்டுமே 188 ருபீஸ்க்கு வாங்கினா, காம்போ கிடையாது, செப்பரேட்டா 188 ருபீஸ்க்கு வாங்கினா. ஸ்ட்ரைட் மாட்டல் வந்து 161 ருபீஸ்க்கு வாங்கினா ரொம்ப வர்த் அப்படின்னு தோணுது. ஸ்டோன்ஸ் கூட சீக்கிரமா விழாது. ஏன்னா அந்த அளவுக்கு பினிஷிங் வந்து நல்லா கொடுத்திருக்கிறாங்க. லாங் லாஸ்டிங்கா இருக்கும், லைஃப் வரும் அப்படின்னு தோணுது. ஏதாச்சும் ஸ்பெஷல் அக்கேஷனா இருக்கிறப்போ இந்த மாதிரி கம்மல் மாட்டல் எல்லாமே போடுறப்போ ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கும். சாரிக்கு வேர் பண்றப்போ இன்னும் கிராண்டா இருக்கும். நான் இப்போ ட்ரெஸ்ஸுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த
கம்மல் பாருங்க, டிசைனே வேற லெவல்ல இருக்கு. நிஜமாவே இது கூட கோல்டு மாதிரியே இருக்கு. பினிஷிங் வந்து எல்லோயிஷா இருக்கக்கூடாது. 10 ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் கோல்டு மாதிரி இருந்தாதான் வாங்குவோம் நம்ம. ரொம்ப எல்லோயிஷா அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்குறதுக்கே பிடிக்காது இல்லையா? சோ அதுக்காக தான் அப்படி சொல்றேன். கோல்டு மாதிரி இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கம்மல் வந்து ஹைலி ரெக்கமெண்டடு. ஜஸ்ட் 285 ருபீஸ்க்கு வாங்கினா இப்போ வந்து 250 கிடைக்குது. செம்ம வர்த் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி சைடு ஹியர் செயின் கூட செம்மையா இருக்கு. குவாலிட்டி டிசைன் ஆல்சோ சூப்பரா இருக்கு. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிஸ் பண்ணாம வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 2 ப்ராடக்ட்டுமே செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் காமிச்ச சைடு மாட்டல் மட்டும் வேண்டாம், மீதி எல்லாமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நெக் செட்டு கூட வேண்டாம், அது கூட ரொம்ப குவாலிட்டி கம்மியா இருக்கு. யார் காசா இருந்தாலும் கஷ்டப்படி வைக்கிற காசு தானே. சோ வாங்குறப்ப கொஞ்சம் நல்லதா வாங்கிட்டோம்னா திருப்தியா இருக்கும். இல்லைன்னா லோ குவாலிட்டியில வாங்கிட்டோம்னா என்னடா இது அப்படின்ற மாதிரியே இருக்கும் போடுறப்பெல்லாம். ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் ஸ்டோன் கம்மல் காமிக்கிற பாருங்க, இது இந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. செம்மையா ரிசீவ் ஆயிருக்கு. இது வந்து 304 ருபீஸ்க்கு வாங்கின வர்த் நிஜமாவே. ஏன்னா ஸ்டோன்ஸ் கூட அந்த அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கு. செம்மையா இருக்கு குவாலிட்டி. ஆனா இது எல்லாமே முன்னாடி மட்டும்தான், பின்னாடி மட்டும் இந்த மாதிரி பிளெயினா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாவே ரொப்பி வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுல கிரீன் ஸ்டோன்ஸ், பிங்க் ஸ்டோன்ஸ் இதெல்லாமே அங்கங்க போட்டு இருக்கிறாங்க. செம்மையா இருக்கு. இந்த மாதிரி ஜும்காஸ் நம்ம கோல்டுல வாங்கினோம்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், வாங்கவும் மாட்டோம். ஏன்னா இந்த ஸ்டோன்ஸ் கூட காசு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன்ஸ் கம்மல் ஆசையா இருந்தாலும் வாங்க மாட்டோம். சோ அந்த ஆசை மட்டும் அப்படியே இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரி கம்மல் எல்லாம் போட்டு உங்களோட ஆசையெல்லாம் திருப்தி படுத்துக்கோங்க. எல்லா ஜுவல்ஸுமே காமிச்சிட்டா. இனிமே வந்து சாரி, பிளவுஸ் இதெல்லாம் காமிக்கிறேன். ஒன்னே ஒண்ணுதான் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா இனிமே வரப்போது வரலட்சுமி விரதம் வரப்போது இல்லையா? அதுவும் இல்லாம ஆடி மாசம் பொங்கல் வைக்கிறதுக்கே சாரி தேடுவோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகுற மாதிரி ஒரே ஒரு பட்டு சாரியை ஆர்டர் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம் ஆன்லைன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாரி வாங்கினா. நிஜமாவே ரொம்ப 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 ஹைலி ரெக்கமெண்டட் சாரி இது. ஜஸ்ட் சொல்ல மாட்டேன், நீங்களே கெஸ் பண்ணுங்க. நான் லாஸ்ட்ல சொல்ற பாய் சொல்றதுக்கு முன்னாடி இந்த சாரியோட ரேட் சொல்றேன். பட் இதுக்குள்ளவே நீங்க கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த சாரி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு, ரொம்ப சில்கியா இருக்கு. இது நீங்க 10,000க்கு வாங்குனீங்க, சாரி ஜாஸ்தி சொல்லிட்டுனா, சரி 5,000க்கு வாங்குனீங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நம்புவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான குவாலிட்டியில இருக்கு. அதுக்கு மேட்ச் பண்றதுக்கு ரெடிமேட் பிளவுஸ் கூட நான் மீஷோல தான் வாங்கினேன். வெல்வெட் பிளவுஸ் திக் ஃபேப்ரிக்ல கொடுத்திருக்கிறாங்க. லைனிங் ஆல்சோ கொடுத்திருக்கிறாங்க. செம்மையா இருக்கு ப்ராடக்ட். பின்னாடி ஊக்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, பின்னாடி டீப் நெக் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாமே எக்ஸலண்டா இருக்கு. சாரி கட்டின பிறகு பாருங்க, ஜஸ்ட் வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இதோட ரேட் கெஸ் பண்ணீங்களா இல்லையா? இது நீங்க போய் ஆன்லைன்ல பாத்துட்டு வந்து சொல்லக்கூடாது. கெஸ் பண்ணிட்டு ஒரு உதாரணமா சொல்லுங்க. எப்படியும் என் வாயில நிக்காது. எப்படி இருந்தாலும் இன்னொரு 2 நிமிஷத்துக்குள்ள சொல்லிடுவேன். அதுக்குள்ள நீங்க கெஸ் பண்ணுங்க. செம்மையான ப்ராடக்ட், கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த சாரி. அதுக்கப்புறம் பிளவுஸ் விஷயத்துக்கு வரலாம். பிளவுஸ் ஃபிட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. பட் ஸ்லீவ்ஸ் கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் லூசா தோணுச்சு, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளவுஸ் வந்து ஜஸ்ட் 239 ருபீஸ்க்கு வாங்கினா அதுக்கு கிளாத்தே கிடைக்காது. பிளவுஸ் வருதுன்னா இன்னும் சூப்பர் இல்லையா? அவ்வளவுதான், எல்லாமே பார்த்துட்டோம். நான் வேர் பண்ணிருக்கிற ட்ரெஸ் கூட சொல்லணுமே. இந்த ட்ரெஸ் வந்து டாப் அண்ட் ஸ்கர்ட் வரும். இப்போ நான் ஏஞ்சி நிக்கிறத விட பக்கத்துல வீடியோ போட்டுடுற பாருங்க. செம்மையா இருக்கு. இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்ட்டு ரொம்ப நாள் ஆசை. பட் எனக்கு சூட் ஆகாது அப்படின்னு நினைச்சிட்டேன். பட் இந்த அளவுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. செம்மையா இருக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ட்ரெஸ் நீங்க வாங்கிக்கலாம். இந்த ட்ரெஸ் வந்து நான் 454 ருபீஸ்க்கு வாங்கினேன். ரொம்ப வருத்தமாச்சு அப்படின்னு தோணுச்சு. நீங்க ரெகுலர் யூஸுக்கு கூட நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். டாப் வந்து ஹக்கோபா டிசைன்ல கொடுத்தது எக்ஸலண்டா இருக்கு. ஸ்கர்ட் வந்து நார்மலா தான் இருக்கு. வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி பாத்துக்கோங்க. கெஸ் பண்ணிட்டீங்களா சாரி ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு? கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். நானும் சொல்லிடுறேன். சாரி வந்து ஜஸ்ட் 700க்குள்ளவே வாங்கின ரொம்ப பிரீமியம் லுக்கா இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாத்தோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கண்டிப்பா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. பாய்.